தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். அக்ஷய திதி அன்னைக்கு தங்கம் வாங்கினாதான் செல்வம் பெருகும்னு நம்ம ஊர்ல ஒரு பெரிய பேச்சு இருக்கு. ஆனா தங்கம் வாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்றது? அவங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். தங்கம் வாங்காமலேயே உங்க வீட்டுல செல்வம் பெருக இந்த 3 பொருளை மட்டும் வாங்குங்க. அது என்ன 3 பொருள்? அதை எந்த நேரத்துல வாங்கினா சிறப்பு? இதோ அதை பத்தின விஷயங்களை இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டு அட்சய திதியை ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாத வளர்பிறை திருதியை திதியை அட்சய திதியாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான திருதியை திதி தொடக்கம் ஏப்ரல் 19 அன்னைக்கு காலையில 10:49 மணிக்கு தொடங்குகிறது. திருதியை திதி எப்ப முடிகிறது அப்படின்னா ஏப்ரல் 20, 2026 அன்று காலை 7:27 மணிக்கு முடிகிறது. அட்சய திதி அன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப விசேஷமான நேரம் தான். அக்ஷயா அப்படின்னா குறையாதது அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு நீங்க எதை செஞ்சாலும் எதை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகுங்கிறது சாஸ்திரம் சொல்றது. அட்சய திதி அன்னைக்கு தங்கம் வாங்க வசதி இருக்கிறவங்க வாங்கலாம். ஆனா தங்கம் வாங்க முடியாதவங்க மன வருத்தப்பட வேண்டாம். மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய இந்த எளிதில் வாங்கக்கூடிய 3 பொருட்களை வாங்கினாலே போதும். அது என்னென்ன 3 பொருள் பார்க்கலாம் வாங்க. கல் உப்பு. இதுக்கு ஒரு மிகை, அதாவது மகாலட்சுமி கடலில் பிறந்தவள், அதனால் கல் உப்பு மகாலட்சுமியின் சொரூபம். அன்னைக்கு ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கி உங்க வீட்டுல உப்பு ஜாடியில நிரப்புங்க. அப்புறம் என்ன, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அடுத்து மஞ்சள். மங்களத்தின் அடையாளம் மஞ்சள். விரலி மஞ்சள் அல்லது குங்குமம் வாங்கிறது ரொம்ப விசேஷம். 3வது வெற்றிலை அன்று பாக்கு. குபேரனுக்கு உகந்த இந்த பொருட்கள் உங்க வீட்டுல பணப்பழக்கத்தை அதிகரிக்கும். முக்கியமா அன்னைக்கு யாருக்காவது ஒருவேளை தயிர் சாதமாவது தானம் கொடுங்க. அது நீங்க வாங்குற தங்கத்தை விட மிக அதிக புண்ணியத்தை உங்களுக்கு தரும். நண்பர்களே, ஆன்மீகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சக்சஸ் டிப்ஸையும் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். அக்ஷய திதி அன்னைக்கு பொருளை மட்டும் சேர்க்காம அறிவையும் கொஞ்சம் சேருங்க. அன்னைக்கு ஒரு நல்ல புத்தகத்தை வாங்குங்க, அல்லது ஒரு புதிய திறமை, அதாவது ஒரு ஸ்கில், அதை கத்துக்க ஆரம்பிங்க. நீங்க கத்துக்கிற அறிவு என்னைக்குமே உங்களை விட்டு போகாது. அதுவும் அக்ஷயமா பெருகிக்கிட்டே இருக்கும். பூஜைக்கான சுப முகூர்த்தம் ஏப்ரல் 19 காலை 10:49 முதல் மதியம் 12:21 வரை. இந்த நேரத்துல வழிபாடு செஞ்சா ரொம்ப சிறப்பு. சிறப்பு அம்சம்னு பார்த்தா இந்த நாள் அபூஜ் முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அதாவது எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கவும் தனியா நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாள் முழுவதுமே சுப நேரம்தான். புதிய தொழில் தொடங்குறது, புது வீடு புகுதல், அதாவது கிரகப்பிரவேசம் மற்றும் சொத்துக்கள்ல முதலீடு செய்யறது, இது மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சிறந்த நாளா அட்சய திதி கருதப்படுறது. அட்சய திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகள் மற்றும் வழங்க வேண்டிய தானங்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். பூஜை முறைகள். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து வழிபாட்டை தொடங்கணும். வழிபட வேண்டிய தெய்வங்கள் லக்ஷ்மி தேவி, மகாவிஷ்ணு மற்றும் குபேரர். இவங்களை முதன்மையா வழிபடணும். மகாலட்சுமியின் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தாமரை அல்லது மல்லிகை பூக்களால அலங்கரிக்கணும். பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி வச்சு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செஞ்சுக்கலாம். பாயசம், கற்கண்டு, பழங்கள் அல்லது அவல் போன்ற இனிப்பு வகைகளை சுவாமிக்கு படைக்கணும். இந்த நாள்ல ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம நம அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் இதை பாராயணம் செஞ்சுட்டே இருந்தா மிகுந்த பலனை தரும். அக்ஷய திதி அன்று செய்யப்படும் தானம் பல தலைமுறைகளுக்கு புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. பசியால வாரினவங்களுக்கு உணவு வழங்குறது ரொம்ப மிகச்சிறந்த தானமாகும். கோடைக்காலம் அப்படிங்கிறதால தாகம் தணிக்கிற நீர்மோர், பானகம் அல்லது குளிர்ந்த நீரை தானமா வழங்கலாம். தேவை உள்ளவர்களுக்கு புதிய அல்லது நல்ல நிலையில உள்ள ஆடைகளை நீங்க வழங்கலாம். வெயிலின் தாக்கத்திலிருந்து காக்க குடை மற்றும் காலணிகளை கூட தானமா இந்த தேதிக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அரிசி, பருப்பு அல்லது கோதுமை போன்ற தானியங்களை ஏழைகளுக்கு வழங்கலாம். அக்ஷய திதி அன்னைக்கு செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தா, வீட்டை பூட்டி வச்சுட்டு வெளியில போகக்கூடாது. யாருக்கும் அன்னைக்கு தேதிக்கு கடன் கொடுக்க கூடாது. வீட்டை அழுக்கா வச்சிருக்க கூடாது. இந்த நாள்ல கோவப்படுறதை தவிர்த்து
அமைதியா மகிழ்ச்சியா இருக்கிறது மிகுந்த செல்வ செழிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த வருஷம் அட்சய திதி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிடுங்க. தொடர்ந்து இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.